சார், நீங்க கும்பிடுற இந்த ஜீசஸ நான் கும்பிடுறதில்ல. ஆனாலும் அவர் மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் திருடனா பழிச்சுக்கிட்டு இருந்த நாங்க இனிமே திருட போறதில்ல. உண்மையாவா? ஆமா சார், நாங்க இந்த முடிவுக்கு வந்ததுக்கு தேசிதான் காரணம். என் குழந்தையால ஒரு ஜீவன் திருந்ததுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், நாளை காலையில் நாங்க ஊட்டி விட்டு போறோம். மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா அவசியமா நீங்க எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு வழி இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம் சார். சார், எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடையாது. விலாசம் இல்லாத எங்களுக்கு விருந்தாளிகளும் கிடையாது. முன்னெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான். அந்த ஜெயில இந்த ஜெயிலும் விலாசமா சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ப அதையும் கெடுத்துட்டான். டேய், சரிப்பா, நீங்க ஊட்டி வந்தாலாவது எங்களை பார்க்க வருவீங்களா? கண்டிப்பா வரேன் சார். காசே இல்லாத எங்களுக்கு தங்குறதுக்கு யார் சார் இடம் கொடுப்பா? சார், இன்னைக்கு காலையில டெய்ஸி என்கிட்ட நாம இருக்கிற வரைக்கும் நல்லதான் செய்யணுமே தவிர கெட்டதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா. இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய தத்துவத்தை எப்படி சார் சொன்னா? டேசி, போய் படுத்துக்கம்மா. குட் நைட் டாடி. குட் நைட் அங்கிள். குட் நைட். தம்பி, டெய்சி உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச காலம் தான். சார், என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அவளுக்கு இருதயத்துல டபுள் அவுட்லெட் வென்ட்ரிக்கல்னு ஒரு நூதனமான வியாதிப்பா. இதை அமெரிக்காவை தான் குணப்படுத்த முடியும். என் மாதிரி வசதி இல்லாதவன் பிள்ளைக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குதுன்னா அதை விதின்னு தான் சொல்லணும். சார், கேட்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். ஆமா தம்பி, அவ வைத்தியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுத்தோம், தர்மஸ்தாபனங்களுக்கு எழுதி போட்டும் 60,000 ரூபாய் தான் என்னால சேர்க்க முடிஞ்சது. மீதி 40,000 ரூபாய் ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள அதையும் சேர்த்தாத்தா என்னால டெய்சிய அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும்பா. அப்படி அனுப்பி வைக்கலனா? டெய்சியை நான் மறந்துட வேண்டியதுதான். டெய்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா சார்? தெரியும் சார். உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை, ஆண்டவன் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டான். மிஸ்டர் அருண், டெய்சிக்கு இருக்கிற இருதய நோய் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஃபாதர். ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள அவ அமெரிக்காவில் இருக்கிற புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆகணும். எஸ், அதனாலதான் சொல்றேன், டெய்சி விஷயத்துல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். 1 மணி நேரம் வீணாக்குனா கூட அவ உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்போ ஜீசஸ், சத்தியமா சொல்றேன் ஃபாதர், என் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தையை நான் காப்பாத்துவேன். இட்ஸ் a promise. ஆமா ஃபாதர், நீங்க எங்களை நம்பலாம். ஹலோ, யார் பேசுறது? அங்கிள், நான் தான் டெய்சி பேசுறேன். டெய்சி, நீ எங்கம்மா இருக்க? நேத்து ராத்திரி என் கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க அங்கிள். நான் எங்க இருக்கேன்னே தெரியல. ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுமா, எப்படியாவது நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு வந்துடுறேன். இல்ல அங்கிள், இன்னைக்கு சாயங்காலம் நீங்க 5 மணிக்கு தொட்டப்பட்டாக்கு வரலன்னா என்ன கொன்னுடுவாங்களாம். டெய்சி, என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், இந்த தடியனுங்க உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னாங்க. ஆனா அங்கிள், சொல்லுமா. நான் சாக போறவதானே அங்கிள். நான் செத்தா பரவாயில்ல, நீங்க எனக்காக வர வேண்டாம் அங்கிள். இல்லம்மா, உன் மேல ஒரு சின்ன துரும்பு கூட பட விட மாட்டேன். தொட்ட பெட்டாவுக்கு அவசியம் நான் போகத்தான் போறேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன். டெய்சி, நீ? என் பேர் மீனு. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பாத்தியே, அது நான் தான். அப்படின்னா டெய்சியை நீதான் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கியா? ஆமா, டெய்சி என் பொறுப்புல தான் இருக்கா. பத்திரமா. வேண்டாம் அருண், நான் எங்க இருந்து பொறுப்பிட்டேனோ அந்த இடத்துக்கு சரியா 15 நிமிஷத்துக்குள்ள போய் சேரலன்னா அங்க இருக்கிறவங்க உன் டெய்சியை கொண்டுடுவாங்க. ஏன் இப்படி செஞ்ச? அந்த குழந்தை உனக்கு என்ன துரோகம் செஞ்சுச்சு? விவரமா சொல்றேன். என் கணவர் பெரிய அணுசக்தி விஞ்ஞானி, பேர் சீதாபதி. சீதாபதியா? அவர் ஒரு விமான விபத்துல செத்து போயிட்டு தான் நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அது கட்டுக்கதை. அவருடைய அபாரமான மூளைக்கு வெளிநாட்டுல போட்டி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் அவரை கடத்திட்டாங்க. இப்ப அவர் எந்த நாட்டுல இருக்காரு? அவரை இன்னும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகல. அவரு பிரபலமான புள்ளிங்கிறனால அவரை கடத்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு அவர் இந்த நாட்டிலேயே எங்கேயோ இருக்காருல்ல? எங்கேயோ ஒண்ணு இடம் கூட எனக்கு தெரியும். மங்களூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை பகுதியில அவரை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. என்னையா இது?
தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரை தேடுறேன்னு இப்படி பரதேசி மாதிரி தெரு தெருவா லோன்னு அலையிறமே. கவலைப்படாத, அவசர போலீஸ் 100க்கு போன் பண்ணிருக்க. வந்த உடனே கார் கிடைச்சிரும், அதுலயே ஊர் போய் சேரலாம். வாங்க சார், வாங்க. எங்க நிலைமைய பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. பிளாட்பாரத்தில் நிக்க வச்சுட்டானே பேமானி பய. இங்க அரசாங்கம் நடக்குதா? இது என்ன நாடா காடா? அதெல்லாம் பேசக்கூடாது, பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆமா, வண்டி காணாம போச்சுன்னு போன் பண்ண நீங்க தானே? ஆமாங்க, நாங்க தான். வண்டியை காணோம்னு எல்லா ஒரு ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒண்ணும் நடக்கல. அதனாலதான் அவசர போலீஸுக்கு போன் பண்ணிட்டாரு இவரு. பேர் சொல்லுங்க, சீக்கிரம். ரொம்ப அவசரப்படுறாருங்க. அதுதாண்டி அவசர போலீஸ். பேர சொல்லுங்க, சீக்கிரம். கண்ணாயிரம். உங்க பேரை கேட்கலாங்க. ஏன் பேரை கேக்குறாருங்க? சொல்லேண்டி, தேஞ்சா போயிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தர சரண சுப்புலட்சுமிங்க. ஒரு ஊருக்கு வைக்க வேண்டிய பேரை ஒரு ஆளுக்கு வச்சிருக்கீங்க. இது பேர் இல்லைங்க, ஒரு பாட்டோட பல்லவி. பல்லவியா? நான் கேட்டது வண்டியோட பேரை. அதுதான் டெம்போ டிராக்ஸ் பஜாஜ்னு எழுதிக்கங்க. கலர் ஏழுமல ஓடி போய் ஐயா கலர் வாங்கிட்டு வா. ஐயோ, நான் வந்து வண்டியோட கலரை கேட்டேன். வண்டி கலரா? இத பாருங்களேன், எங்க குடும்ப கலர் மஞ்சள் கிடையாது. மஞ்சள் தெரியாம தான் கேட்க. உங்க வியாபாரமே மஞ்சள் தானா? பச்சையா? பாசிப்பயிர் மண்டி. பாசிப்பயிர் மண்டியா? வியாபாரங்க. கடைசி கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்க வண்டி கிடைச்சிரும். ஐயோ, கேளுங்க. நம்பர்? ஐயோ, அதுதானே தெரியாது. என்னது? ஆமாங்க, நம்பர் வாங்குறதுக்குள்ள திருடிட்டு போயிட்டானே. நம்பர் இல்லாம நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது தெரிஞ்சாதான் நாங்க கண்டுபிடிச்சிருவோமே. அதை செய்யுங்க. கண்டுபிடிச்சதும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. எவனா இருந்தாலும் சரி, அவன் எலும்ப எண்ணி வண்டியை கொண்டாந்து நிறுத்துறேன். போய் செட்டப் பண்ணப்பா. பாரு எப்படி சமாளிக்கிறேன்னு. ஜாக்கிரதை. தீபா, நீ உயிரோட தான் இருக்கியா? நீ செத்து போயிட்டு தான் சொன்னாங்களே, எப்படிமா இருக்க? என்னப்பா? இவங்க என்ன அடிச்சுட்டாங்க. பரவாயில்ல, டிரைவர் இவரை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போப்பா. வாங்க ஐயா. அம்மா, எனக்காக அவரை மன்னிச்சிருங்கம்மா. அவர் தீபான்னு ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அவளை அச்சில வார்த்த மாதிரி நீங்க அப்படியே இருக்கீங்க. அதான் தப்பு நடந்து போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, தீபாவை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியதுல, உங்களை பார்த்தா தீபாவை பார்க்க வேண்டியதுல. ரெட்ட பொறுப்பு மாதிரி நீங்க அப்படியே இருக்கீங்க. தீபா, ராஜா. என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? ராஜா, நான் உங்க தீபாதா. உங்களை பார்க்கத்தான் ஓடி வந்தேன். நீ ஏன் தீபாவா? உண்மையாவே வந்துட்டியா? இனி நான் உனக்காகத்தான் வாழ போறேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போக கூடாது. உங்களுக்காக நான் இப்ப கோவிலுக்கு போறேன். நாளைக்கு காலையில நிச்சயமா உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பா வரணும். இல்ல? நிச்சயமா வருவேன். நீங்க உடம்ப பாத்துக்கங்க. தீபா, உன் பேச்சு நான் தட்டுதானே? வரேன். சத்யா, சொல்லுங்க ராஜா. உண்மையை சொல்றேன், உன்னை விட்டு போகவே எனக்கு மனசு வரல. என் உடல் தான் உன்னை விட்டு இப்ப போகுதே தவிர என் உயிர் எப்பவும் உன்னோடதான். நான் ஏன் உங்களை சந்திச்சேன்? ஏன் உங்களோட பழகுனேன்? ஏன் நீங்க என்னை விட்டு பெரிய இடத்துல இப்படி வேதனைப்படுறேன்னு எனக்கு புரியல. சத்யாவா இருந்த நீ எனக்காக, என் சந்தோஷத்துக்காக தீபாவா மாறின. அத உயிர் உள்ளவரை நான் மறக்கவே மாட்டேன். இப்ப நான் ஊருக்கு போறதை நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யத்தான். ராஜா, உங்களை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. நோ, நான் வரமாட்டேன். ராஜா. சீதாபதி, நீ இப்படி 2 வருஷமா இங்க அடம் பிடிச்சி நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற. நம்ம நாட்டு அணுசக்தி ஆராய்ச்சி முடிவுகள் அடங்கிய ஃபைல் எங்க இருக்கு சொல்லிடு பிளீஸ். 2 வருஷம் இல்ல, என் ஜென்மமே இதோட முடிஞ்சாலும் சரி, என்கிட்ட இருக்க ஃபைல் உனக்கு கிடைக்காது. அப்படியா? நீ அதை எனக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கின. அதை நம்பித்தான் நான் வேற நாட்டுக்காரன்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இன்னொரு ஏஜென்ட் என்னை விட உனக்கு அதிக பணம் தரதா ஆசை காட்டினா
நீ என்ன ஏமாத்த பார்த்த, நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? ஏயா பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்க, இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்திட்டு அறிவில்லாம தூங்கிட்டு இருக்கியே. கண்ணா, நான் தூங்கல கண்ணா, உன்னை தூங்க வைக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். கண்ணா நீ என்ன சொல்ற? இப்ப நீ இறங்கி இருக்கியே ஆபத்தான விளையாட்டு, அத விளையாட உனக்கு வயசும் இல்ல, வசதியும் பத்தாது. அதனால ஒழுங்கா ஊர் போய் சேரு. தப்பு பண்ற நீ. நமக்குன்னு ஒரு ஊர் கிடையாது. ஏன்னா 6 மாசம் உள்ள இருக்கோம், 6 மாசம் வெளியே இருக்கோம். நாம எங்க பாய விரிச்சு போடுறோமோ அதான் நம்ம ஊரு. நீ ஒரு ஜெயில் பறவைன்னு தெரியும். தபார், நான் சொன்ன மாதிரி திரும்பி போலன்னா உங்க அம்மா மடியில குடிச்ச அந்த கொமட்டு பாலெல்லாம் வெளியே வந்துரும். நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க. நான் குடிச்சதெல்லாம் வெறும் புட்டி பால் தான்யா. அதனால வெளியே வர போறது உங்க அம்மா மடியில நீ குடிச்சிய அந்த பால் தாண்டா. கண் கண்ணா. உன் பேர் என்ன? லல்லு பாய், என் பியாரி ஜிகினா பாய். நமஸ்தே ஜி. அங்க விளையாட்டாட்டிச்சே, அது என் தங்கோச்சி சந்தி பாய். ஆக மொத்தம் 3 பாய். உன் தங்கச்சி நல்லவே இருக்கா? நல்லாவே இருக்காவா? யோ, நீ எதுக்காக 100 ரூபா நோட்டு போட்டேன்னு இப்பதான் புரியுது. சைத்தான் கி பச்சா ஜாவ். லல்லு சொல்லு. உன் கூட பெரிய லொல்லு. தப்பா எடுத்துக்கிறாத. நீ என் சகோதரன் மாதிரி. உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி. உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி. உன் முண்டாட்டி உன் முண்டாட்டி தான் சொல்ல வந்தையா? பதறிட்டேன். யோ பெரிய ஏயா, தாவணி சுத்தி டென்ட் அடிச்சுட்டு என்ன குடுத்தமா நடத்துறீங்க? என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? எப்படி உங்களுக்கு வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எங்க ஜாதியிலயும் வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கு. எங்க ஜாதியில ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை கட்டி புடிச்சிட்டான்னா உடனே கல்யாணம் கட்டி ஆகணும். இப்ப நீ என்னங்கிற? இழிஞ்சது. ஆரம்பத்துல இருந்து சொல்றதா இருந்தா உங்க 2 பேத்துக்கும் குழந்தையே வரணும். உன் தங்கச்சியை நான் கட்டிக்கணும், அவ்வளவுதானே? பின்ன என்ன என் சம்சாரத்தையா? இத பாரு, நாளைக்கு இதே இடத்துல சாந்திக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். சரிதானே? போதுமா? இப்பதான் நீங்க ராஜா. சின்ன பிள்ளைல ஒரு தடவை கைதட்டுக்கோ. நம்ம முறைய சொல்லிடுவோம். என்ன முறை? யோ, எங்க நாட்டு வழக்கப்படி பொண்ணை தனியா வர சொல்லித்தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தம் வேணாம். தங்கச்சி வா 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 வா. ஏயா அவசரம் மாதிரி? அதனாலதான் உங்களையும் வர சொல்லி இருக்கு. நீங்க போடுங்க. என்ன மாடியில ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? பெரிய ராஜா வந்துட்டாரு, பெரிய ராஜா வந்துட்டாரு. ஐயா, என்னய்யா பெரிய ராஜான்னு சொன்ன? சின்ன பிள்ளை மாதிரி கரும்பு தூக்கிட்டு அலைகிறாரு. உங்க வீட்டுல இன்னைக்கு தான் பொங்கலா? அது இல்லையா, 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மொனாலிசா தீவுக்கு கரும்பு வெட்ட போனாங்க. அப்புறம் அங்கேயே ராஜாவாயிட்டாங்க. அதனால பழச மறக்காம கரும்பையே செங்கோலாக்கிட்டாரு. நல்ல வேலை ஆலமரம் வெட்ட போகல. இல்லைன்னா அப்பனும் மகனும் அதையே பார்த்துட்டு அங்கேயே நிப்பானுங்க. சும்மா இருயா கல்லியா. குஸ்ஸா குஸ்ஸா குஸ்ஸா. யோ எந்திரியா. ஏன் ஆணினி இருக்கா? அது இல்லையா, எங்க ராஜாவுக்கு முன்னாடி உட்கார கூடாது. உட்கார்ந்தா கோவம் வந்து செனமாடு மாதிரியே உதையன்னு உதைச்சிருவாரு. தோஷம் கால்ல இருக்க போல இருக்கு. புஸ்குஸ்கா. Bambino bisare my son bidayo masriyo matrubut. பிச பிசா. என்னய்யா வந்ததும் வராதுமா இளையராஜா அப்படி திட்டுறாரு? திட்டலையா, மகனை வாழ்த்துறாரு. ஓ, அவர் பாஷையில அது வாழ்த்துறதா? कौन से बारिया कुदरत का गुमायून इसकी सासो बुसा गुमायून गुमायून बाम्बिनो बाम्बिनो बाम्बिनो. கும்மாங்குத்துத்தா என்னய்யா சொல்றாரு? அது இல்லையா, பெரிய ராஜா இங்க என்ன நடக்குன்னு கேட்டாரு. சின்ன ராஜா இங்க நிச்சயதார்த்தம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, இந்த குத்துல நம்ம விஷயம் வந்துருச்சா? குத்தட்டும் குத்தட்டும். சலாபத் பீத்ரே கோந்த சலாப பீத்ரே. யார கேட்டு நடக்குது இது பெருசு, யார கேட்கணும் இது சிறுசு. ஓயா, ஒரே குழப்பமா இருக்கு. इसके 12 शांति பலாலா. பாலாலாவா? சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் இருக்கான்னு கேக்குறாரா? அது இல்லையா, இந்த சாந்தியத்தான் நான் கெட்டிக்கிற போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரா? சாந்தி கிஸ்ஸே லவ் குஃப். ஒரு காலம் நடக்காதுங்கிறாரு. அப்படியா சொல்றான் கரடி தலையன்? ஐயோ, சிக்கல் ஆரம்பிச்சுட்டானே. ஏயா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் கஷ்டமுசாவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ற, அந்த குசாவுக்கு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறிய. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யோ, அது சொல்லக்கூடாதியா. அப்படின்னா இதைய மறைக்கிறீங்க? சந்தேகமே இல்ல. யோ, பொம்பளை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதியா, அது அசிங்கமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ராஜா போல இருக்கு. बिसारे तोंद्रिया मात्रबु तोत्रतु शांति के लवो तापिका ताकरिया गुल्ला पाकरिया गोदमिया मजाका गुम्मा झुम्मा. தச தச உண்டே இருக்கு ராணி எப்படிங்கயா? சாந்திய மறந்துருங்கிறாரு.
சாந்திகா பலாலா முடியாதுங்கிறாரு. புஷ்கா அப்படின்னா நாட்டை மறந்துடணும், வீட்டை மறந்துடணும், அப்பா அம்மாவை மறந்துடணும், மகடத்தை திறந்துடணும், பரம்பரை சொத்துல உன் வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் பங்கே இல்லைன்னு சொல்றாரு. வாரிசு குழப்பம் இங்கேயும் வந்துருச்சா? யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன், நமக்குள்ள பேசிக்குவோம். அந்த ஆளு ஒரு முழம் பேசுனா நீ ஒரு வார்த்தை சொல்ற, அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒரு முழம் பேசுற. ஏயா, நாங்க தான் கம்பி மேல நடக்கிறோம், நீ காத்து மேலே நடப்பா போல இருக்க. அது எங்க பாஷையா? பலாலா குஸ்ஸா. அது என்ன நடுநடுவே கெட்ட ஜாதி ராஜா இருப்பான் போல இருக்க. சும்மாரியா? கியா சாத் கியா கியா காசு கயா கயா சாந்தி லவ் யூ. சாந்தி கே கிஸ்கே லவ் குஃப் தஸ் புஸ் சியா சியா மியா மியா குசகுசா. இளையராஜா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சாந்தி தான் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு பெரிய ராஜா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி புள்ள பாசத்துல உருகிட்டாங்க. ராணி என்னதான் உருகினாலும் உடம்பு இழைக்காது. இதே நிலைதான். இளையராஜா, சாந்தி ஹை குஸ்ஸா கூத் புத்ரே குஸ்ஸா. உங்க அப்பா ஏழுமலை எனக்கு வேண்டுனாலும் வேண்டுனாரு, இப்படி காடா மண்டி போச்சு. போற போக்க பார்த்தா தலையில காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டிடும் போல இருக்கே. ஐயோ சார், சுப்புலட்சுமி என்ன சூசுன்னுகிட்டு இருக்கிற? காக்கா குருவி விரட்டுறேன். ஸ்ரீவள்ளி நாடகத்துல வள்ளி வேஷம் போட்டியா? கிண்டலா? ஆமா, பணக்கார வீட்டு பொண்ணு பரதேசியா அலையிற. உன்னை பார்த்தா கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிறவ மாதிரியே எனக்கு தெரியுது. உங்களுக்கு கழுத்து நீட்டினதுக்கு கொசுதான் அடிக்க முடியும், யானை அடிக்க முடியும். நீங்க பேச மாட்டீங்க. என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவசரப்படாதே, கொஞ்சம் இரு. அண்ணே கொஞ்சம் வர்றீங்களா? இந்த நாய் சொன்னதெல்லாம் செய்யுமா? பாட்டே பாடுவாரு, பாட சொல்லவா? சரி சரி, வர சொல்லு. வாங்க அண்ணே, வாங்க. Come on, come on. ஓடியா, ஓடியா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஹேண்ட்பேக் வச்சிருந்த பாத்தீங்களா? நீ வேறம்மா, என் வேலையை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. எஸ் கமிங். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கு தானே? ஓ காட், என்னோடதுதான். தட்ஸ் இட். அதுல பணம் காசு எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்குங்க. இல்ல சரியா இருக்கு. சாரி, என் ஹேண்ட்பேக் கிடைச்ச சந்தோஷத்துல உங்களை மறந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். நல்ல வேளை பேக்ல உங்க விசிட்டிங் கார்டு இருந்தது, இல்லனா வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இஸ் இட்? ஐயோ, என்ன காயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்காக அந்த திருடன் கிட்ட ரொம்ப போராடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ 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 நோ, நான் என் கடமையை தான் செஞ்சேன், அதுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? கடமையா? நீங்க என்ன சொல்றீங்க? அது உங்களுக்கு புரியாமல இருக்கட்டும், போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நான் வரட்டுமா? குட் நைட். என்னங்க இது, நீங்களும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்ட சொல்லிட்டீங்க, நானும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு வந்துட்டேன். அநேகமா இது கொல்லிமலை காடா இருக்கும் போல் இருக்க. போல இல்ல, கொல்லிமலையே தான். ஐயோ, நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் இப்பவே போறேன். ஏன்டா ஓடுற? இங்க உன் மாமியாரா இருக்காங்க. மாமியார் விட்டு இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருப்பனே, இங்க மனுஷனை திங்கிற கூட்டம் இருக்காங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன் சார். யோ, உலகம் எங்க இருக்கு, நீ எங்க இருக்க? மனுஷன் திங்கிறான்னு கதை விடுறியா? நீங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு சமீபத்துல பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார். ஆமாங்க, எனக்கு கூட பயமா தான் இருக்கு. பாதுகாப்பான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி மிருகங்க இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பயப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துறேன். என்ன சார் இது, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இங்க மனுஷனை திங்கிறவங்க வந்தா? யோ, கவலைப்படாதயா. அப்படி வந்தாலும் உன்னை பார்த்து அவங்கதான் பயப்படுவாங்க. குளிர் அடிக்குது, வண்டியில போர்வை இருக்கு, போத்திக்கிட்டு போய் படு. தப்பி தவறி உசுரோட இருந்த காலையில வந்து என்ன பாரு. என்னது அவசான மாதிரி சொல்லிட்டு போறான்?